வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல பாக்குறது வந்து அடுப்பு பக்கமே போகாத சமையல் தான் செய்ய போறோம். ரொம்பவே ஹெல்த்தியானதா, எண்ணெய் நெய் கேஸ் எதுவுமே தேவையில்லைங்க. எல்லாமே அதை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா செய்ய போறோம். ரொம்பவே சத்தானதுங்க, ரொம்ப டேஸ்டானது. வாங்க பாக்கலாம். இல்லாத சமையல்ல வந்து நம்ம வடை பாயசம் அப்பளம்லாம் செய்யலைங்க. கட்லெட்டு லட்டு பாயசம் தான் செய்ய போறோம். வாங்க பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு இல்லாத சமையலுக்கு வந்து லட்டு செஞ்சுக்கலாங்க. ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவளை நல்லா தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா அவல்ல அழுக்கு இருக்குங்க, நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவியாச்சுங்க, தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துடலாம். அவல்ல நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்தாச்சுங்க. நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அடுத்ததா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரையிலே உப்பு இருக்குங்க, அதனால நான் எதுவும் சேர்க்கலைங்க. நல்லா உருண்டையை உருட்டி லட்டா பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான லட்டுங்க, எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடியது அவல். நல்லா பிடிச்சிக்கலாங்க. இப்போ லட்டை உருட்டியாச்சுங்க, ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு முந்திரி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே லட்டா உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம செஞ்ச அவல் லட்டு ரெடி ஆச்சுங்க. சிம்பிளான லட்டு, வேற எதுவுமே நான் சேர்க்கலங்க. நட்ஸ் எல்லாம் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யணும்னு செஞ்சுருக்கேங்க. அடுத்ததாக கேரட் சம்பல் தாங்க செய்ய போகிறோம். நல்லா கேரட்டை துருவிட்டு எடுத்துருக்கு பவுலில் சேர்த்துக்கலாம். நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர், வேற நம்ம எதுவுமே சேர்க்கல இன்னைக்கு. லெமன் புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். கேரட் சம்பலுக்கு டேஸ்டே வந்து நல்லா பெப்பரு உப்பு எல்லாமே நல்லா ஊறணுங்க. அடுத்ததா லெமன்லாம் ஊறிட்டோம். அடுத்ததா பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம செஞ்ச கேரட் சம்பல் ஜம்முன் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது சேலட் தாங்க. இப்போ ட்ரெடிஷ்னலாக உள்ளப்ப எல்லாமே சேலட் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம சேனல்ல இன்னைக்கு சேலட்டு செய்கிறோங்க. இப்போ வந்து நல்லா முளை கொட்டினா பச்சை பயிரை பவுலில் சேர்த்துக்கலாங்க. கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். அடுத்ததா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி, காரத்துக்கு குடமிளகா சேர்த்துருக்கேங்க. நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம செஞ்ச சாலட் வந்து ஜம்முன் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததா கட்லெட் செய்யறதுக்கு புடலங்காய் தாங்க எடுத்திருக்கு. புடலங்காயை நைஸா கட் பண்ணிக்கலாங்க. உள்ளுக்குள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பவுலில் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக நைஸ் உப்பு சேர்த்துட்டு புடலங்காயை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ புடலங்காய் கட்லெட் செய்யறதுக்கு ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக முந்திரியும் கடலைப்பருப்பும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ புடலங்காய் கட்லெட் செய்யறதுக்கு முந்திரியும் கடலைப்பருப்பும் எடுத்துருக்கேங்க, நடக்கலை பருப்பும். இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெறும் நடக்கலை பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு முந்திரியும் சேர்த்துருக்கீங்க. ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ கட்லெட் செய்யறதுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் நம்ம பொடிச்சு வச்சிருக்க நடக்கலை பருப்பு முந்திரியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு கலருக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் தாங்க சேர்க்க போகிறோம். துருவின பீட்ரூட்டை நல்லா சாறு எடுத்து புரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாங்க. நம்ம வந்து எதுவுமே வேக வைக்கல, இந்த மாதிரி நம்ம கையால் பிசையும் போதே நல்லா சூடாக வெந்து வந்துடுங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. புடலங்காயில் ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி புடலங்காயில் நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாங்க.
நம்ம செஞ்ச பொடலங்காய் கட்லெட் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது பார்க்குறது வந்து சொரக்காயில் நம்ம வந்து தயிர் பச்சடி தாங்க செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம காயில் செய்ய மாட்டோம், வெங்காயம் இந்த மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி வந்து சொரக்காயில் தான் தயிர் பச்சடி செய்ய போகிறோங்க. இந்த மாதிரி காயில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லதுங்க. உள்ளுக்குள்ள விதைகள்லாம் எடுத்தாச்சு, நல்லா தோலையும் கட் பண்ணிடுறாங்க. இப்போ சொரக்காய் தயிர் பச்சடிக்கு அடுத்ததாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக குடமிளகா சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் நைஸ் உப்பு, தயிர் சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு வந்து தயிர்னா பாலில் உள்ள தயிர் சேர்க்கலாங்க. தேங்காய் பால் எடுத்து நல்லா லெமன் புளிஞ்சு திரிச்சது எடுத்த தயிர் தான் சேர்த்துக்கோ. இன்னைக்கு நம்ம செஞ்ச தயிர் பச்சடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததா வெள்ளரிக்காய் வாங்கிருக்குங்க, வெள்ளரிக்காய் நல்லா கட் பண்ணிக்கலாம். உள்ளுக்கு இருக்க பல்பெல்லாம் தனியாக எடுத்துக்கலாங்க. வெள்ளரிக்காயில நல்லா பல்பெல்லாம் எடுத்தாச்சுங்க. இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி நீர் காயெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம், கேரட்டு துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நைஸ் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வெள்ளரிக்காயில் ஸ்டப்பிங்கை வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம செஞ்ச வெள்ளரிக்காய் சாலட் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே எடுத்து இப்போவே சாப்பிடும் போல ஆசையாக இருக்குங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம அடுப்பில் ஆக சமையல சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். ஜாரில் வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, மாங்காய் ஒரு 4 பீஸ், தக்காளி எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ சாம்பாருக்கு நல்லா அரைச்சாச்சுங்க, பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம செஞ்ச சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து அடுப்பில் அதை சமையல இன்னைக்கு வந்து பாயசம் செய்ய போகிறேங்க. பாயசம் இல்லைன்னா என்னங்க, நல்லா பாதாம் பிசின் நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேன், நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குங்க. அடுத்ததாக தேங்காய் பால் எடுத்துருக்குங்க, நல்லா சேர்த்துக்கலாம். அதில் இனிப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம எப்பவுமே ஜவ்வரிசி சேமியா வச்சு தான் பாயசம் செய்வோம், ஆனால் இன்னைக்கு நமக்கு அடுப்பில் சமையலில் பாதாம் பிசின் பாயசம். நாம செஞ்ச பாதாம் பிசின் பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம அடுப்பில் சமையல வந்து பீட்ரூட்ல ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். நம்ம பழங்களோட ஜூஸ் சாப்பிட்றதோட இந்த மாதிரி காயில் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. பீட்ரூட் துருவல் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா இஞ்சி, சீரகம் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான எம்மையான பீட்ரூட் ஜூஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம அடுப்பில் சமையல மெயின் ஹீரோவே நம்ம சாதம் தாங்க. சாதம் இல்லைன்னா அப்படிங்க, எவ்வளோதான் நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் சாதம் சாப்பிடலன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்காதுங்க. அவ்வளோ ஊற வச்சுக்கோங்க, நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம செஞ்ச அவல் சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம செஞ்ச சமையலை சாப்பிட்டுக்கலாங்க. நான் செஞ்ச சமையல் நானே சாப்பிட போறேங்க, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். கொஞ்சமா நைஸும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க.
அடுத்ததான் சேலட்டு. நம்ம செஞ்ச கட்லெட்டுங்க. பச்சை சேலட்டுங்க. சொரக்காய் தயிர் பச்சடி. கேரட் சம்பல் வச்சுக்கலாங்க. அடுத்ததான் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாங்க. நம்ம வடிச்ச சாதம் மாதிரி அப்படியே பொலன்னு வந்துருக்குங்க. அடுத்ததான் சாதத்தை பரிமாறிக்கலாங்க. நல்லா பொலன்னு இருக்குங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா உதிரியா வந்துருக்குங்க. நம்ம செஞ்ச சாம்பார் சேர்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்தே சாப்பிட்டுக்கலாங்க. ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. அடுத்தது சாதத்தை சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததான் பாயசம் சாப்பிட்டுக்கலாங்க. எப்பவும் ஒரே மாதிரி செய்யும், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம செஞ்ச அடுப்புல சமையல் பிடிச்சிருக்கு நம்புறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.